அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் ஒரு 250 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, தோல் உரித்து. அதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகு, சோம்பு, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, கொஞ்சம் விழுதா. இப்போ அந்த காளான்லாம் நல்லா ரெண்டாக அரிஞ்சு நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அது பாருங்கள், இந்த காளான்லாம் நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம காளான்லாம் நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா இதை கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், மஞ்சள்தூள் உப்பு போட்டாச்சு. நல்லா இதை கழுவிடுங்க, ஏன்னா அதில் வந்து மண் தூசி எல்லாம் இருக்கும். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை ஒன்று ஒன்றா கழுவி நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த காலெல்லாம் நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, கழுவி. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நிறைய மண்ணெல்லாம் இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் வானலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த காளானில் வந்து ரொம்ப தண்ணி விடுங்க, அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி எடுத்துக்கலாம். இதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு. இது வதங்கினா ரொம்ப சின்னதாக ஆகிடுங்க, அதனால் நான் புதுசாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது வதங்க எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வந்துட்டோங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். வதங்கினோன்னு பாருங்கள், கொஞ்சமாக ஆயிடுச்சு. வெறும் தண்ணி தாங்க தெரியுது பாருங்கள். இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதில் நல்லா வதக்கலாம். இதை இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வருது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அந்த காளான் மட்டும் எடுத்துக்கோங்க, எண்ணெய் அதிலே இருக்கட்டும். நம்ம அதிலே குழம்பு வச்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த வானலில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறேங்க நான். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போட்டோங்க, அது வந்து இதையும் நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்டிருக்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க, நான் எந்த மசாலா பவுடரும் சேர்க்கல. அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துடலாங்க எல்லாத்தையும் ஒன்றா. இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி இந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா திக்காக வரட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் இந்த காளான் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த காளான்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க.
இது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. காளான்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.